அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியலில் இயற்பியல் பிரிவில் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அணுக்கரு இயற்பியலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம முந்தைய பாட்டில் பார்த்துட்டோம். நாம் இதெல்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அணுக்கரு பிளவு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அணுக்கரு பிளவுனா என்ன? அணுக்கரு பிளவு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு யுரேனியம் உட்கருவை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒப்பீட்டு அளவில் அதுக்கு சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருவலாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும். அப்படிங்கிறத 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர் ஆட்டோ ஹான் மற்றும் எஃப் ஸ்ட்ரான்ஸ்மன் கண்டறிந்தார். என்பவர் கண்டறிஞ்சாங்க. இதை அணுக்கரு பிளவை எப்போ? 1939. ஏன்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர் ஆட்டோ ஹான் மற்றும் எஃப் ஸ்ட்ரான்ஸ்மன்ங்கிறவர் கண்டுபிடிச்சாங்க அணுக்கரு பிளவை. ஒரு யுரேனியம் அணுவை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது அது அதிக நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துது என்பதனை கண்டுபிடிச்சாங்க அந்த அணுக்கரு பிளவை. சரிங்களா? அடுத்தது என்னன்னாக்க இந்த நியூட்ரான் வெளியேற்றப்படும் நிகழ்வை தான் அணுக்கரு பிளவு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அணுக்கரு பிளவு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தாங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுரேனியம் 235 அணுக்கரு பிளவு. யுரேனியம் 235 நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது என்னென்ன கிடைக்குது? பேரியம், கிரிப்டான், நியூட்ரான் ப்ளஸ் ஆற்றல் கிடைக்குது. சரிங்களா? அப்போ இப்போ யுரேனியம் 92 235 நம்ம நியூட்ரானை கொண்டு தாக்கும் பொழுது அது பிரிஞ்சு அதிக அளவு நியூட்ரானையும் ஆற்றலையும் வெளியேற்றுகிறது. பேரியம் கிடைக்குது, கிரிப்டானும் கிடைக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது என்னன்னாக்க ஒவ்வொரு பிளவுக்கும் 3.2 × 10⁻11 ஜூல் அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியாகும். அப்படிங்கிறத இந்த அணுக்கரு பிளவு படம் விளக்குது. அடுத்து பிளவுக்குட்படக்கூடிய பொருள்கள். கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரானை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளவுக்குட்படக்கூடிய பொருள்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு என்னன்னாக்க யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239 மற்றும் புளூட்டோனியம் 241 இது எல்லாமே பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள். நியூட்ரானை உட்கவர்ந்து என்ன பண்ணும்? அது பிளவுக்கு உட்படும். நியூட்ரானை உட்கவர்ந்து நம்ம நியூட்ரானை கொண்டு தாக்குனாக்கா அந்த நியூட்ரானை ஏற்று பிளவுறும் பொருள். அந்த பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிளவுக்கு உட்படும் பொருள்கள். பிளவுக்கு உட்படும் பொருள்கள்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது யுரேனியத்தினுடைய எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரானை என்ன பண்ணாது? உட்கவர்றது கிடையாது. எடுத்துக்காட்டால் இயற்கையில் 99.28% யுரேனியம் 238 தனிமமும் மீதம் உள்ள 0.72% யுரேனியம் 0.72% யுரேனியம் 235 தனிமமும் கிடைக்குது. இதில் யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படுறது கிடையாது. பிளவுக்கு உட்படாதது எது? யுரேனியம் 238. அதே வேளையில் யுரேனியம் 235 என்ன பண்ணோம்? பிளவுக்கு உட்படும். எது? 235 உள்ள தனிமம் பிளவுக்கு உட்படும். சரிங்களா? பிளவுக்கு உட்படாதது எது? 238. சரி, அடுத்தது நம்ம பிளவுக்கு உட்படாத பொருள்களை என்ன பண்ணலாம்? அதை நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் நியூட்ரான்களை அது ஏற்கலை, ஆனால் அதை நம்ம ஏற்க செய்வதன் மூலம் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளாக மாற்ற முடியும். இல்லைங்களா? அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வளமிக்க பொருள்கள், வளமை பொருள்கள் என்று நாம் அழைக்கலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டு யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. ஏன் யுரேனியம் 238ன்னு சொல்கிறோம்? மேலே பாருங்கள், யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படலை இல்லையா? அதனால் நியூட்ரான்களை உட்கவர நம்ம செஞ்சு உட்கவரலன்னு சொல்லுது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம்? சாப்பிட வச்சு அதை என்ன பண்ணுறோம்?
அதை பிளவுற செய்து நியூட்ரான்கள் வெளியேற செய்கிறோம். சரிங்களா? அப்போ அதுதான் நம்ம வந்து உட்கவராத பொருள்களை உட்கவர செய்து பிளவுக்கு உட்பட பொருளாக மாற்ற முடியும். அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வளமை பொருள்கள்னு சொல்கிறோம். இல்லைங்களா? அடுத்து வந்து தொடர்வினை. தொடர்வினைனா என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த தொடர்வினையினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னா அது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. தொடர்வினையுடைய வகைகள் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை, கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினைன்னு சொல்லுவாங்க. இப்போ தொடர்வினைனா என்ன முதல்ல அப்படின்னாக்க யுரேனியம் 235 அணுக்கரு நம்ம வந்து நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது அது என்னாகும் அப்படின்னா பிளவுக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்களை வந்து முதல்ல வெளியேற்றும். இப்போ இந்த படத்தில் மேலே பார்த்துருப்பீங்க. யுரேனியத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 235 நிறை எண் கொண்ட 92 அணி எண் கொண்ட யுரேனியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது என்ன ஆகுது, 3 எண் உருவாயிருக்கு பாருங்கள். 3 நியூட்ரான்கள் உருவாயிருக்கு இல்லைங்களா? என்னென்னா 3 நியூட்ரான்கள் வந்து உருவாயிருக்கு. அதுபோல் தொடர்வினையில் வந்து இந்த 3 நியூட்ரான்கள் வந்து உருவாகுது, வெளியேற்றப்படுது. இந்த 3 நியூட்ரான்களும் அடுத்து வரக்கூடிய 3 யுரேனியம் உட்கரு பிளவிற்கு காரணமாக அமைஞ்சு அது 9 நியூட்ரான்களை வந்து உருவாக்கும். 9 நியூட்ரான்களை உருவாக்கும். அந்த 9 நியூட்ரான்களை மீண்டும் அடுத்த 27 நியூட்ரான்களை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாகும். சரிங்களா? அப்போ நியூட்ரான்களை வந்து என்ன ஆகுது, அதே போல் வந்து தொடர்ந்து அதிகரிக்க செய்யுது. நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்யுது. அதை நம்ம வந்து தொடர்வினைன்னு சொல்கிறோம். அதை நம்ம வந்து தொடர்வினை. எலக்ட்ரான் இல்லைங்க, நியூட்ரான். சரிங்களா? நியூட்ரான்களை தான் தருகிறது. நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை பிளவு நடைபெறும்போது நியூட்ரான்கள் வந்து வெளியேறுகிறது. அப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து அது வினை நடைபெறதுனால நம்ம அதை தொடர்வினைன்னு சொல்கிறோம். சரிங்களா? தொடர்வினையில் வந்து தன்பரதல் நிகழ்வின் மூலம் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடையுது. பெருக்கு தொடர் வரிசையில் வேகமாக அது வந்து பெருக்கமடையுது. இப்போ தொடர்வினை நம்ம வந்து என்னென்ன வகை எதாவது சொல்லலாம் அப்படின்னாக்க கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை, கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை, இப்படி 2 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ கட்டுப்பாடான தொடர்வினைனா என்ன அப்படின்னாங்க, இப்போ இந்த கட்டுப்பாடான தொடர்வினையில் வந்து வெளிவரக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கையை வந்து 1 அப்படிங்கிற அளவில் வந்து பராமரிக்கப்பட்டு வரும். அதாவது உட்கவரும் பொருளை வந்து அது கொண்டு வெளிவரக்கூடிய நியூட்ரான்களை ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் தொடர்வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்களை வந்து உட்கவரப்பட செய்யலாம். மற்ற நியூட்ரான்களை வந்து வேஸ்ட்டாக போகாமல் என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த அணுவால் உட்கார செய்ய முடியும். அதனால் இந்த வினையானது கட்டுப்பாடான வினையாக தொடரும். கட்டுப்பாடான கண்ட்ரோல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். கட்டுப்பாடான வினையாக தொடருது. இந்த தொடர்வினையின் மூலம் நம்ம வந்து வெளியேற்றப்படக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும். அணுக்கருவிலையில் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலை உருவாக்க இந்த பயன்படுது. இந்த கட்டுப்பாடான தொடர்வினை தான் பயன்படுது. பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அப்போ கட்டுப்பாடான தொடர்வினை எங்கே பயன்படுத்தப்படுகிறது? அணுக்கருவிலையில். கட்டுப்பாடான தொடர்வினை வந்து எங்கே பயன்படுத்தப்படுது? அணுக்கரு உலையில் கட்டுப்பாடான தொடர்வினை நடைபெறுகிறது. அடுத்தது கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னாக்கா இதில் வந்து நியூட்ரானுடைய பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருள்களும் வந்து உருவாகும். இதன் முடிவில் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு வினாடிக்குள்ள வந்து அதிக ஆற்றல் வந்து வெளியேறும். அந்த வகை தொடர்வினையை வந்து பயன்படுத்தி அணுகுண்டு வெடித்தலுக்கு நிகழ்த்தப்படுது. இதை நாம் வந்து என்னான்னு சொல்லலாம்னாக்க கட்டுப்பாடற்ற தொடர்வினைன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? நியூட்ரானை கொண்டு யுரேனியம் வெடிக்கும்பொழுது என்னாகுது, அது கிரிப்டான் பேரியத்தை உருவாக்குது. அது மேலும் பிளவுற்று இன்னும் வந்து அதிகமாக வந்து என்னாகுது, துகள்கள் வந்து பிளவுறுகிறது. அதிக துகள்கள் வந்து பிளவுறதப்போ தொடர்ந்து நடைபெற்று நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது கட்டுப்பாட்டை மீறி நடைபெறக்கூடிய வினை கட்டுப்பாடற்ற வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து மாறுநிலை நிறைனா என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு அணு பிளவுற செய்கிறோம். யுரேனியத்தை வந்து நம்ம நியூட்ரானை கொண்டு தாக்கி பிளவுற செய்கிறோம். அப்போ வந்து 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வந்து வெளியாகுது. 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வந்து வெளியாகுது. அதில் 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியாகுது இல்லையா? அதிலான எல்லா நியூட்ரான்களும் வந்து அடுத்தடுத்து பிளவினை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதில் சில நியூட்ரான்கள் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறும். இதில் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நியூட்ரான் கசிவு என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நியூட்ரான் கசிவுனா என்ன அப்படின்னாக்கா பிளவுறும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நியூட்ரான்களும் வந்து பிளவுக்கு உட்படாது. சில நியூட்ரான்கள் வந்து வெளியே வந்து
பிளவுறு நிகழ்ச்சியில் ஈடுபடாமல் என்ன பண்ணோம், வெளியில் வந்து செல்லும். அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா நியூட்ரான் கசிவு, நியூட்ரான் கசிவுன்னு நம்ம வந்து சொல்லலாம், நியூட்ரான் கசிவுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நியூட்ரான் கசிவுன்னு என்னென்னு தெரியுதுங்களா? பொருளை வந்து பிளவுற செய்கிறோம், பிளவுற செய்யும் பொழுது என்ன ஆகுது, நியூட்ரான்கள் வந்து பிளவுக்கு உட்படாமல் வெளியே செல்லும். அதுதான் நம்ம நியூட்ரான் கசிவுன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூட்ரான் கசிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? நியூட்ரான் கசிவுன்னு சொல்கிறோம். இப்போ நியூட்ரான் கசிவுன்னு என்னன்னு தெரியுதுங்களா? நியூட்ரான் கசிவு, நியூட்ரான் கசிவு பிளவுக்கு உட்படாமல் என்ன ஆகுது, நியூட்ரான் வந்து வெளியேறுது. அதனால் நியூட்ரான் கசிவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த 2 காரணிகளால் நியூட்ரான் இழப்பு ஏற்படும். இப்போ தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகக்கூடிய நியூட்ரான்களுடைய உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்கணும். தொடர்வினை நடக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கணும், தொடர்வினை நடப்பதற்கு எப்படி இருக்கணுங்க, பிளவு மூலம் உருவாகக்கூடிய நியூட்ரான்களுடைய உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்கணும். ஒரு 2 நியூட்ரான் இழக்குதுனாக்கா இழப்பை விட எப்படி இருக்கணும், உற்பத்தி அதிகமாக இருக்கணும். 2 எலக்ட்ரான் இழக்குதுனாக்கா 4 எலக்ட்ரான் இருக்கணும் உற்பத்தி. அவ்வாறு நிகழ பிளவுக்கு உட்படும் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்கணும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மாறுநிலை நிறை, மாறுநிலை நிறை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? மாறுநிலை நிறை என்றால் என்ன, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்தது வந்து தொடர்வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருளினுடைய குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறைன்னு சொல்கிறோம். மாறுநிலை நிறை, மாறுநிலை நிறை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதை கூட எழுதிக்கலாம். இது தொடர்வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருள்களின் குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறைன்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். மாறுநிலை நிறைனா என்ன, நியூட்ரான் கசிவு என்றால் என்ன. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க அதன் அடுத்தது இதனுடைய சூழல், அடர்த்தி மற்றும் பிளவுக்கு உட்படும் பொருள்கள் அளவு ஆகியவற்றை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய பொருளின் அளவு ஆகியவற்றை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்கா மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளுடைய நிறை குறைவாக இருந்ததுனாக்க, மாறுநிலை நிறையை விட, இப்போ மாறுநிலை நிறைனா என்னென்னு தெரியுதுங்களா, மாறுநிலை நிறைனா தொடர்வினை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருளினுடைய குறைந்த அளவு, பிளவு பொருளினுடைய குறைந்த அளவு நிறை. சரிங்களா? தொடர்வினை தொடர்ந்து நம்ம நிலைநிறுத்தணும். அது மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளினுடைய நிறை குறைவாக இருந்தால் அது குறை மாறுநிலைன்னு நம்ம சொல்கிறோம். அது என்னன்னு சொல்கிறோம், குறை மாறுநிலை. சரிங்களா? குறை மாறுநிலைனா என்னன்னு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டினில். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளின் நிறை குறைவாக இருந்தால் அதனை குறை மாறுநிலை நாம் சொல்கிறோம். மாறுநிலை நிறைன்னு சொல்கிறோம். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளின் நிறை அதிகமாக இருந்ததுனாக்கா அது மிகை மாறுநிலை. அது என்னது மிகை மாறுநிலை. சரிங்களா? மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளுடைய நிறை அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அது மிகை மாறுநிலை. நிறை குறைவாக இருந்ததுனாக்கா அது குறை மாறுநிலை. இப்போ புரியுதுங்களா என்னென்ன? இப்போ அடுத்து மீ மாறுநிலைனா அதனை மிகை மாறுநிலை, அதனை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், மிகை மாறுநிலை நிறை என்றும் மீ மாறுநிலை நிறை என்றும் குறிப்பிடலாம். பிளவு பொருளுடைய நிறை அதிகமாக இருந்ததுனாக்கா மிகை மாறுநிலை அல்லது மீ மாறுநிலை, மீ மாறுநிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா என்னென்ன, குறை மாறுநிலைனா என்ன, மீ மாறுநிலைனா என்ன, மிகை மாறுநிலைனாலும் மீ மாறுநிலைனாலும் ரெண்டும் ஒன்று தான் இல்லைங்களா? இப்போ மாறுநிலை நிறைனா என்ன, நியூட்ரான் கசிவுனா என்ன, இப்படி 2 மார்க் கொஸ்டின் இதில் வந்து நமக்கு கேட்பாங்க, அதில் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து அணுகுண்டு. அடுத்ததாக வந்து என்னது, அணுகுண்டு. அணுகுண்டு வந்து என்னன்னாக்க கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தில் அடிப்படையில் நடைபெறும். இது அணுகுண்டு. அணுகுண்டு வந்து எந்த தத்துவத்தில் அடிப்படையில் நடைபெறுது, கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடான தொடர்வினை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அணுகுண்டு. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? கட்டுப்பாடான தொடர்வினைங்களா, கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவம் அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. கட்டுப்பாடற்ற தொடர்வினை தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. சரிங்களா? 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ கட்டுப்பாடற்ற தொடர்வினை வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினை பெருக்கு தொடர் வரிசையில் ஜிபி பெருக்கு தொடர் முறையில்
கட்டுக்கடங்காமல் பெருகும். கட்டுக்கடங்காமல் என்னாகும்? பெருகும். அப்போ இது மிக குறுகிய காலத்தில் அதிக ஆற்றலுடன் கூடிய பெருவெடிப்பு ஏற்படுது. பெருவெடிப்பு ஏற்படுகிறது. எப்போ? ஷார்ட் டைமில் பெருவெடிப்பு ஏற்படுகிறது. ஏன்? அதிக ஆற்றல் வெளியிடுகிறது, அதிக நியூட்ரான்கள் வெளியாகுது. நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவுனுடைய வினையும் பெருக்கு தொடர் முறையில் அதிகமாகுது. அதுதான் இப்போ தொலை கட்டுப்பாட்டு முறையில் வேதிப்பொருள் வெடித்தல், இயங்கும் உருளை. அது வந்து என்னது? இயங்கக்கூடிய உருளை. யுரேனியம் 235 இதுதான் வந்து அந்த இது தனிமம், வெடிக்கக்கூடிய தனிமம் இல்லைங்களா? மாறுநிலை நிறையை விட குறைவானவை. மாறுநிலை நிறையை விட குறைவானவை தான் அது. சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ அணுகுண்டுனா என்ன பார்த்தோம்? அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுது? அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது? கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது இல்லைங்களா? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. சரிங்களா? இப்போ கட்டுப்பாடற்ற தொடர்வினை தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம அணுகுண்டு வெடித்தல் நிகழ்வு நடைபெறுகிறதுன்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து அமைப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அணுகுண்டில் வந்து குறைமாறுநிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருளின் ஒரு சிறு பகுதி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிறு பகுதி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது. இந்த சிறு பகுதி வந்து உருளை வடிவ அணுகுண்டு குறைமாறுநிலை நிறையை விட பிளவுக்கு உட்படும் பொருளுடைய சிறு பகுதி வச்சுருக்காங்க. இந்த சிறு பகுதியானது உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டிருக்கு. உருளை வடிவ வெற்றிடத்தை வந்து கொண்டிருக்கு. வெற்றிடத்திற்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளை ஒன்று வச்சுட்டு அதோட நிறை மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்கணும். நிறை வந்து மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்கணும். அப்படி தானே இருக்குது பாருங்கள். நிறை வந்து எப்படி இருக்கு? மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்குது. அந்த யுரேனியம் 235 இல்லைங்களா? மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்கணும். அப்போ அணுகுண்டு வெடிப்பிற்கு இந்த உருளையானது வெற்றிடத்திற்குள்ளே ஊடுருவ செய்யப்படுது. ஊடுருவ செஞ்சோம்னாக்க என்னாகனாக்க அது ஒன்றாக சேர்ந்து மாறுநிலை நிறையை வந்து அடைஞ்சவுடன் அணுகுண்டு என்னாகும்? வெடிக்க ஆரம்பிச்சிடும். மாறுநிலையை வந்து அடைஞ்சவுடன் என்னாகும்? வெடிக்க ஆரம்பிச்சிடும் அடைந்தவுடன். அடுத்து அணுகுண்டு வெடிப்பு நிகழ்வின் போது மிக அதிக அளவு ஆற்றுடன் வெப்பமும் ஒளியும் வந்து கதிரியக்கமும் வெளியாகுது. வெப்பமும் ஒளியும் கதிரியக்கமாக வெளியாகுது. இது மிக குறுகிய நாடிக்குள்ளே வந்து கட்டுக்கடங்காத அழுத்தமும் வெப்பமும் வந்து மிக அதிக அளவில் வந்து உயரும். அப்போ அனைத்து உயிரினங்களும் என்னாகும்? அது தீங்கு இழைக்கக்கூடிய காமா கதிர்வீச்சுடன் வெளியாகும். காமா கதிர்வீச்சுகள் வந்து வெளியாகும். அப்போ உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்போ 1945 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா நாகசாகி பகுதிகளில் வந்து இந்த அணுகுண்டுகள் வந்து வீசப்பட்டது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாகிங்கிற இடத்துல தான் வந்து அணுகுண்டானது வீசப்பட்டது. சரிங்களா? அது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்கா, எலக்ட்ரான் வோல்ட்டு. அணுக்கரு இயற்பியல் சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எலக்ட்ரான் வோல்ட்டுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை வெளியிடும் அலகு, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரான் வோல்ட்டு. அதாவது ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடிக்கப்படுவது ஒரு எலக்ட்ரான் ஆற்றல்னு சொல்கிறாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு எவ்வளவு ஜூலு? 1.602 × 10⁻⁻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 ⁻ஜூல். அப்போ 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 10⁻⁶ எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ அணுக்கரு பிளவின் மீது வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா 200. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளவு? 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு. சரிங்களா? ஈனா எலக்ட்ரான், வீனா வோல்ட்டு. சரிங்களா? இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நாம் அணுக்கரு இணைவு, இப்போ அணுக்கரு பிளவு பற்றி நாம் பார்த்தோம். அணுக்கரு பிளவை பற்றி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்த வகுப்பில் நாம் அணுக்கரு இணைவு அதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். அனைவருக்கும் நன்றி.